Hi, dearly beloved students. Welcome back to this English class. In this class, we are going to learn a poem, The Ant and the Cricket. The Ant and the Cricket, adapted from Aesop's Fables. This is a narrative poem. Narrative means narrate a story. ஒரு கதையை சொல்கிற மாதிரி வரக்கூடிய poem. Okay, this is narrative poem. See here, a fable. Fableனா என்ன? This is a, see there, Aesop's Fables பார்க்குறோம். First, let's know about the author. Here, author. Aesop's Fables is a collection of fables credited to Aesop, a slave and a storyteller believed to have lived in ancient Greece between 620 and 564 BCE. ஸோ இந்த ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ்ன்றது வந்து ஒரு கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு ஈசோப் அப்படின்ற ஒரு ஸ்லேவ் அடிமையாக இருந்த அவர் வந்து கதை சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அந்த ஃபேபிள்ஸ்ன்றது வந்து யூஸிங் அனிமல்ஸ் அஸ் கேரக்டர்ஸ் அனிமல்ஸாகவே யூஸ் பண்ணி அதனுடைய ஸ்டோரியை சொல்லி அது மூலமாக ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு மாரலை கொடுக்கறது தான் வந்து ஃபேபிள்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈசோப்ஸ். These fables became popular when they emerged in print. Several stories are attributed to Aesop even today. The process of inclusion is continuous and new stories are being added. So ஈசோப்ஸோட ஃபேபிள்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சு இந்த ஹேர் அண்ட் த டார்டாய்ஸ், அப்புறம் இந்த ஃபாக்ஸ் அண்ட் த கிரேப்ஸ், இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து ஈசோப்ஸோட ஸ்டோரிஸ் தான். ஆனால் அதை வந்து பிரிண்ட்டுன்னு போட்ட பிறகு நிறைய பேர் அதை விரும்பி படிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே அவருடைய காலத்துக்கு பிறகு கூட அந்த மாதிரி அனிமல்ஸ் டெய்ல்ஸ், அனிமல்ஸினுடைய ஃபேபிள்ஸ் அதெல்லாம் வந்து ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூஷன் இஸ் கண்டினியூஸ் அண்ட் நியூ ஸ்டோரிஸ் ஆர் பீயிங் ஆடட். Collections of Aesop's fables were among the earliest books to be printed in many languages. ஸோ அவருடைய ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸை வந்து நிறையா லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்மளும் படிக்கிறோம், இங்கிலீஷில் படிக்கிறோம், தமிழ்லையும் இந்த ஸ்டோரிஸ்லாம் இருக்குது லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா. ஓகே, லெட்ஸ் கோ டு த போயம் நவ். See here. A silly young cricket accustomed to sing. Cricket is a name of a sport, isn't it? You have seen cricket பார்த்துருக்குறீங்க. Another one is cricket is an insect. Now look at this page. It is given in the, see this picture. This is also cricket. வெட்டிக்கிளின்னு சொல்லுவோம். அதனுடைய வகையில் கொஞ்சம் ப்ரௌனாக பிளாக்காக இருக்கக்கூடியது தான் வந்து கிரிக்கெட். லுக் அட் திஸ். Do you know? Cricket, a brown or black insect related to the grasshopper but with shorter legs. Grasshopperனா வெட்டுக்கிளி, இந்த பச்சை கலரில் இருக்கிறது கொஞ்சம் அது மாதிரி இது வந்து இருக்கும். ஆனால் ப்ரௌன் ஆர் பிளாக், இந்த படத்தை பார்த்துக்கோங்க. Look at this picture. This is the cricket. It is a small insect that produces short loud sounds by rubbing its wings together. அதனுடைய விங்ஸை வந்து சேர்த்து உரசும் போது அதில் வந்து சவுண்டு உண்டாகும். அதான் வந்து கிரிக்கெட். ஃபர்ஸ்ட், have you understood which insect is cricket? Now let's go there. A silly young cricket accustomed to sing. Accustomed means usually, that is பழக்கமாக எப்போவுமே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். silly means here it is given முட்டாள். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் கூட ஆக்டிவாக பிஸியாக எப்போவுமே நல்லா இருக்கிறவங்களா அவங்க நல்லவங்க, குட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சும்மா சோம்பேறியாக உட்காந்துட்டு ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் அது சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring.
through the warm. Warmனா மே மாதம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம்மர் சீசன். சன்னி மந்த்ஸ், வார்ம்னா கொஞ்சம், அதாவது வசந்த காலம் மாதிரி. சன்னி மந்த்ஸ், இட் இஸ் லைக் சம்மர் சீசன் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ சம்மர்லையும் ஸ்ப்ரிங்லையும் கே மீன்ஸ் ஹியர் ஹாப்பி, நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. Look at this picture here. It is given how it is singing with guitar. This is an imaginary picture only, but see here how he is enjoying his life here. And see this picture, it was lying down casually and very leisurely, isn't it? Okay, now go to that again. As silly young cricket, accustomed to sing through the warm sunny months of gay summer and spring. So warm sunny months, summer and spring, every season லையும் அது வந்து ஃபுல்லாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக இருந்துச்சு. began to complain when he found that at home. எப்போ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது, அது எப்போ கஷ்டப்பட ஆரம்பிக்குது, அல்லது அதனுடைய கம்ப்ளைண்ட் மீன்ஸ் அங்கே புகார் கொடுக்க அது ஆரம்பிக்கிறது. began to complain when he found that at home, அது வீட்டில் போய் பார்க்குது. his cupboard was empty, அது வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கபோர்டு, கிச்சன் அதுக்கு இருக்காது. you can imagine that his footsteps என்னென்னலாம் அதுக்கு சேர்த்தே வைக்கல. his cupboard was empty and winter was come. வின்டர் வந்துருச்சு. வின்டர் சீசன்லாம் குளிர்காலம், மழை பெஞ்சிட்டு அப்படி குளிர்காலமாக வருது. ஓகே. not a crumb to be found on the snow covered ground. not a crumb. crumb means தூளா, பிரெட் க்ரம்ஸ், ப்ரெட்டிலேருந்து விழக்கூடிய தூள், சாப்பாட்டிலேருந்து விழக்கூடிய சிந்தக்கூடிய அந்த தூள். இப்போ நம்ம சாப்பிட்டு எந்திரிக்கும் போது நிறைய சிந்தி சாப்பிட்றோம். அதெல்லாம் வந்து நம்ம you have seen that ants pick up that crumbs and it entered into its nest and it saves a lot of food. You have seen, isn't it? See that. not a crumb to be found. ஒரு தூள் கூட அதனுடைய கபோர்டில் இல்லை. on the snow covered ground. கிரவுண்ட் எப்படி இருக்குது, ஃபுல்லாக ஸ்னோ கவர்ட். வின்டர் சீசன் வந்துருச்சு, ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. ஓகே. not a flower could he see. ஒரு பூ கூட அங்கே வந்து அது வந்து பார்க்க முடியல. not a flower could he see. not a leaf on a tree. ஒரு, அதாவது பூக்களெல்லாம் அந்நேரம் மலராது. அப்படியே மலர்ந்தால் கூட அந்த ஸ்னோ வந்து கவர் ஆகி இருக்குது. ஒரு இலை கூட தெரியலை, அந்த அளவுக்கு ஸ்னோ ஃபுல்லாக கவர் ஆக்கி வச்சுருக்கு. ஸோ இதில் எப்படி அதுக்கு வந்து உணவு கிடைக்கும்? அது இலையை கொஞ்சம் கடிச்சு சாப்பிடும், அந்த இலை கூட இல்லை. not a leaf on a tree. trees are barren. even though some trees have leaves, it was covered with snow, isn't it? oh, what will come, says cricket of me. எனக்கு என்ன நடக்க போகுது? what will become says cricket of me. at last by starvation and famine made bold. at last by starvation. starvation means suffering or death caused by lack of food. அதாவது ஃபுட்டு, சாப்பாடே கிடைக்காம பட்டினியினால் ஏற்படக்கூடிய சஃபரிங், துன்பம் அல்லது சாவு, பட்டினியால் ஏற்படக்கூடிய சாவு தான் ஸ்டார்வேஷன். அண்ட் ஃபேமின் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட். அங்கேயும் ஃபுட்டு, இது வந்து ரொம்ப இது வந்து பஞ்சம். ஃபேமின்றது பஞ்சம், கொஞ்சமாக கிடைக்கிறது. ஸ்டார்வேஷன்றது ஃபுட்டே கிடைக்காது, அதனால் சாவு, துன்பம் ஏற்படும். ஓகே. at last by starvation and famine made bold, all dripping with wet and all trembling with cold. all dripping with wet. போல்டாக இருந்தால் கூட, ட்ரிப்பிங்னா அந்த பனியால் அது மேலெலாம் பனி வந்து உருகி நனைஞ்சி, ட்ரிப்பிங்னா சொட்டாக விழுறது. all dripping with wet and all trembling with cold.
ட்ரெம்பிளிங் கோல்டு குளிர்னால அப்படியே நடுங்குறாங்க எல்லாம். ட்ரிப்பிங் வித் வெட்னா சம்டைம்ஸ் ரெயின் மே பி தேர் ஆர் ஸ்னோவே வந்து மழை மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரிப்பிங்னா நனைஞ்சி சொட்டு சொட்டாக தண்ணி விழுறது. அண்ட் ஆல் ட்ரெம்பிளிங் வித் கோல்ட் அவே ஹீ சேட் ஆஃப் டு எ மிசர்லி அண்ட் மிசர்லி isn't it? Miserly. Miserly means stingy. ஸ்டிஞ்சின்றது கஞ்சத்தனமான. இங்கே வந்து அந்த ஆண்ட் வந்து கஞ்சோன்னு சொல்ல முடியாது, சிக்கனம் ஆர் எக்கனாமிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. மைசர்லி ஆண்ட். ஓகே, சம்ஒன் ஹூ இஸ் கேர்ஃபுல் அபவுட் ஸ்பெண்டிங் மணி. அதாவது மணியை செலவழிக்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. தாராளமாக செலவழிக்க மாட்டாங்க, லேவிஷாக இருக்க மாட்டாங்க. எக்கனாமிக்கலி தே வில் spend the money and save some money for their future also. That was the ant's character is given here, miserly ant. Okay, away he set off to a miserly ant. இங்கே வந்து and at lost by starvation and famine made bold, it is given. Look at the sentence lines here. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, அதாவது வந்து பசி எடுத்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவோம். அந்த பத்தும் என்பது நமக்கு இருக்கக்கூடிய அந்த வெட்கம், அது கூட பறந்து போயிடுது. அதான் மற்றவங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு வெட்கப்படுவோம், அது அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு. அப்போ இங்கே வந்து ஸ்டார்வேஷனு ஃபேமின்னு வரும்போது, அதுக்கிட்ட ஃபுட்டே இல்லாமல் இருக்கும்போது, நம்ம அடுத்து செத்து போயிடுவோம் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் வரும்போது இட் பிகேம் போல்டு. அப்போ அந்த வெட்கமெல்லாம் போயிடுது. போல்டாக போயிட்டு அந்த மைசர்லி ஆண்ட் கிட்ட போய் கேட்க போகுது. அந்த ஆண்ட்னுடைய கேரக்டர் இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா, வெரி மைசர்லி. மைசர்லி மீன்ஸ் அது எக்கனாமிக்கல். ஓகே, வெரி எக்கனாமிக்கல் ஆண்ட். ஓகே, டு see if to keep him alive he would grant. எதுக்கு போகுது அந்த மைசர்லி ஆண்ட் கிட்ட போய் பார்த்து, டு கீப் ஹிம் அலைவ், நம்ம சாகாமல் இருக்கிறதுக்கு, நம்மளை உயிரோட வச்சுக்கிறதுக்கு அந்த ஆண்ட்னால் உதவ முடியுமே. ஹி வுட் கிராண்ட் ஹிம் ஷெல்டர் ஃப்ரம் ரெயின். என்ன கிராண்ட் பண்ணுமா? ஷெல்டர் ஃப்ரம் ரெயின். மழை பெஞ்சிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஷெல்டர், அதனுடைய ரூம்குள்ளே பாதுகாப்பு கொடுக்கலாம், ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், அதில் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம். He would grant him shelter from rain and a mouthful of grain. ஒரு வாய் நிறைய, அதாவது வயிறு நிறைய, அதுக்கு வந்து கிரெயின் மீன்ஸ் அதுக்கு வேண்டிய தானியங்கள், அது சேர்த்து வச்சுக்கக்கூடிய தானியங்களை கொஞ்சம் கொடுத்து இதை உயிரை பிழைக்க வைக்கிறதுக்கு அந்த ஆண்ட்னால் முடியும் அப்படின்றதுக்கு அப்படின்ட்டு இந்த ஆண்ட்டை பார்க்கறதுக்கு போகுது. அப்போ ஆக்சுவலாக இந்த கிரிக்கெட்டுக்கு வந்து ஆண்ட்டினுடைய கேரக்டர் தெரிஞ்சிருக்கு. ஆண்ட் வந்து எப்போவுமே, ants are always busy and active, and always it is searching food from anywhere, and it saves a lot of food in its nest under the earth. Before the winter season itself, it would save a lot of food for its it knows that ants know that we cannot get food for in the rainy season and in the winter season. So before that it would save a lot of food under the earth in its nest. Okay, here also the cricket hoped the ant. He would grant him shelter from rain and a mouthful of grain. Okay, look at the lines here. Look here, bold, cold, and grant. See the rhyming words. These last words in the lines are pronounced as the same sound, bold, cold. So these are the rhyming words. Ant, grant, rhyming words. Look at the previous stanza here. Found, ground, see, tree. And then before that, sing, spring, home, come. So this poem is based upon the rhyme scheme AABB. How to find out the rhyme scheme? Look at the last words in every lines. If it pronounced, see the first one, sing,
here you have to put A, and then in the second line also the last word is pronounced as to the as rhyming to the first word, sing spring. So here also you have to put A. So A, home. Home is not as same as the previous spring and sing. So here you have to put B. Come, home, come. These words are similar. So here B, B. So the rhyme scheme is A, B, B. See here, found ground, A, B, B. When they ask the rhyme scheme continuously, you have to put A, B, B, C, C, D, D, like that you must write. But if they ask only 4 lines from any of the poems, you have to put A, B, B. Okay. Okay, then follow this here. So it went to the ant and asked for help. What was the help? To ask for shelter and to ask for food. Okay, he wished only to borrow, he would repay it tomorrow. அப்போ கூட என்ன சொல்லுது, அது என்ன ஆசைப்பட்டு போகுதுன்னா, இப்போ வந்து பாரோ தான், கடனாக தான் வாங்குறதுக்கு, அதை வந்து நாளைக்கு அதை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. டுமாரோனா நாளைக்கே கொடுக்க முடியாது, ஆஃப்டர் சம்டைம்ஸ், some days or times. Okay, he wished only to borrow, he'd, you see here apostrophe, this is he would is in the short form of he'd, repay it tomorrow. Okay, what did that? Now here, if not, he must die of starvation and sorrow. If not means, if you don't give me shelter and food, அப்படின்னு சொல்லுது அந்த ஆன்ட்டி கிட்ட. If you don't give me shelter and food, he must die of starvation and sorrow. இந்த ஸ்டார்வேஷன் பட்டினினாலையும் இந்த துன்பத்தினாலையும் இந்த துக்கத்தினாலையும் நான் வந்து சாகத்தான் வேண்டியதாக இருக்கும். சேஸ் த ant டு த cricket. இந்த இப்போ மேலே சொன்னதெல்லாம் வந்து கிரிக்கெட் வந்து ஆன்ட்டி கிட்ட சொன்னது. இப்போ ant என்ன சொல்ல போகுது பாருங்க. சேஸ் தி ant டு த cricket. ant கிரிக்கெட் கிட்ட சொல்லுது, I am your servant and friend. நான் உன்னோட சர்வெண்ட். சர்வெண்ட் மீன்ஸ் ஹியர் உனக்கு கீழே இருக்கிற உன்னுடைய அடிமை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அண்ட் ஃப்ரெண்ட். பட் we ants never borrow, we ants never lend. அது தன்னை மட்டும் சொல்லலை, ஆன்ட்ஸனுடைய குரூப் ஃபுல்லாக சேர்த்து சொல்லுது. on behalf of whole ants, the one that one ant was talking. See that, but we ants never borrow. See that here, இங்கே சொல்லும்போது ஐன்னு யூஸ் பண்ணியிருக்கு, இங்கே சொல்லும்போது வீன் வந்திருக்கு. இங்கே ஐன்னு சொல்லும்போது நான் வந்து உன்னுடைய சர்வெண்ட் தான், உனக்கு ஃப்ரெண்டு தான், அதெல்லாம் கரெக்டு தான், நான் உன்னை எப்பயும் போல தான் உன்னை நேசிக்கிறேன். பட் we ants never borrow, we ants never lend. நாங்கள் வந்து borrow மீன்ஸ் கடன் வாங்கிறது, lend மீன்ஸ் கடன் கொடுக்கறது. நாங்கள் கடன் வாங்கவும் மாட்டோம், கடன் கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளேயில் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருப்பார். நெய்தர் எ பாரோவர் நார் எ லெண்டர் பி. தட் மீன்ஸ் கடன் வாங்கவும் செய்யாதீங்க, கொடுக்கவும் செய்யாதீங்க அப்படி சொல்கிறது தான் நெய்தர் எ பாரோவர் நார் எ லெண்டர் பி. தட் ஃப்ரேஸ் ஹியர் அண்ட் ஆல்சோ டெல்ஸ். ஆண்ட்னுடைய வர்க்கத்துக்கே இட் வில் நெவர் பாரோ and it will never lend. Okay, but tell me dear cricket, did you lay anything by when the weather was warm? அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுது அந்த ஆண்ட் வந்து கிரிக்கெட் கிட்ட கேட்குது, but tell me dear cricket, did you lay anything by when the weather was warm? வெதர் வந்து நல்லா வார்மாக இருக்கும்போது, அதாவது வசந்த காலம், சம்மர் சீசன் இப்படிலாம் இருக்கும்போது ஏதாவது சேர்த்து வச்சியா? did you lay anything by when the weather was warm? Quoth the cricket. Quoth means, this is old English, quoth means said. Okay, அது கேட்குது, ask. Okay, quoth the cricket. அதுக்கு கிரிக்கெட் என்ன சொல்லுது? not I, no I didn't save any food அப்படின்னு சொல்லுது. not I,
மை ஹார்ட் அது மட்டும் சொல்லிட்டு விடாமல் வேற என்ன சொல்லுது பாரு. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட் தேட் ஐ sang டே அண்ட் நைட். என்னோடய ஹார்ட் ரொம்ப லைட்டாக இருக்கும் எப்போவுமே. நான் வந்து உங்களை மாதிரிலாம் எப்போவுமே பிஸியாக அப்படியே எப்பவுமே இருக்க மாட்டேன். மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட். என்னோடய ஹார்ட் வந்து ரொம்ப மென்மையான ஹார்ட்டு. தேட் ஐ sang டே அண்ட் நைட். நான் வந்து டேயும் நைட்டும் பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே அப்படின்னு முடிக்குதுங்க. see there full stop is given. என்ன சொல்லுது, என்னோடய ஹார்ட் ரொம்ப லைட்டாக இருக்கும், அதனால் நான் காலையிலையும் நைட்டும் ஃபுல்லாக பாட்டு பாடிட்டே இருப்பேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே. ஏன்னா அந்த நேச்சர், கடவுள் படைச்ச அந்த இயற்கையை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் அப்படி ஹாப்பியாக அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஆண்ட் சொல்லுது, ஃபார் அதே மாதிரி சொல்கிறத கொட்டேஷனில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே யூ sang சார் யூ சே. அப்போ அது சொன்னதே சொல்லி கேட்குது, அதை சார்னு சொல்லுது. இப்போ இங்கே வந்து இட் இஸ் த மோக்கிங், அதை கிண்டலாக கேட்குது. ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே. ஓ, இயற்கை அவ்வளவு சந்தோஷமாக இருக்கா. யூ sang சார் யூ சே அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அதுக்காக சந்தோஷமாக இருக்குன்னு பாட்டு பாடிட்டே இருந்தார் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு, கோ தென் சேஸ் த ant அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே. ஸோ இன்னும் இந்த வின்டர் ஃபுல்லாக அதே மாதிரி போய் டான்ஸ் ஆடுப்போ, கோ அவே ஃப்ரம் ஹியர் அப்படி சொல்லுது. கோ தென் சேஸ் த ant அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே. இந்த வின்டர் சீசன் ஃபுல்லாக இதே மாதிரி போய் டான்ஸ் ஆடிட்டே இரு. தஸ் எண்டிங் ஹீ ஹேஸ்டிலி லிஃப்டட் த விக்கெட். அப்படியே அதை துரத்தி விட்டுட்டு, விக்கெட் மீன்ஸ் ஹியர் கேட், அதனுடைய சின்ன கதவை மூடிருக்கு. அந்த கதவு ஒருவேளை இலையில செஞ்சுருக்கலாம். அது இப்போ அந்த மாதிரி அந்த கேட்டை வந்து அது மூடிடுது. ஹி ஹேஸ்டிலி, ரொம்ப அவசரமாக எங்கே உள்ளே வந்துட போதும்னு சொல்லி, ஹேஸ்டிலி மீன்ஸ் ஹியர் அவசரமாக இட் க்ளோஸ்ட் இட்ஸ் கேட். அதனுடைய விக்கெட், அதனுடைய கேட்டை மூடிருக்கு. இங்கே ஹேஸ்டிலின்ற மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்ட் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டை அவ்வளோ வெறுக்குது. ஓகே, அது வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால, அது உண்மையாகவே இது மாதிரி கஷ்டப்பட்டு இருந்து ஏதாவது அது லாஸ் ஆகி இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இட் வுட் ஹெல்ப். பட் அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய கிரிக்கெட்டை வீட்டுக்குள்ளே நம்ம சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஹி ஹேஸ்டிலி லிஃப்டட் த விக்கெட் அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட். டோருக்கு வெளியே புவர் லிட்டில் கிரிக்கெட். இந்த புவர்னு கொடுத்தது அது ஏழைன்ற அர்த்தம் கிடையாது. அந்தோ பரிதாபம், பாவப்பட்ட அந்த கிரிக்கெட் அப்படின்னு அர்த்தம். புவர் லிட்டில் கிரிக்கெட். ஃபோக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள். போயிடுச்சு, அது வந்து பரிதாபமாக போயிடுச்சு. ஃபோக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள். ஃபோக்ஸ்னால் இங்கே வந்து மக்கள்லாம் வந்து இதை ஒரு ஃபேபிள்னால் இது சும்மா ஒரு அனிமலோட ஸ்டோரி தானே அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ. ஆனால் இதை எழுதினவர் வந்து, நான் இதை வந்து உண்மை தான் சொல்லுவேன், இது வந்து மக்களுக்கும் பொருந்தும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs. அதாவது கொஞ்சம் சில கிரிக்கெட்ஸுக்கு வந்து 4 legs இருக்குது. அண்ட் சம் ஹாவ் 2. ஆக்சுவலாக இன்செக்ட்டுக்கு 6 legs நம்ம படிச்சிருக்கோம். இங்கே வந்து அதனுடைய 2 legs அது முன்னாடி இருக்கிறத வந்து அவங்க லெக்ஸாக கொடுக்காம அதை ஆண்டனாவாக கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலி 6 legs தான். இங்கே ஏன் இப்படி கொடுத்துக்கிறாங்கன்றத பார்ப்போம். சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் 4 legs அண்ட் சம் ஹாவ் 2. அந்த சம் ஹாவ் 2ன்றது 2-legged ஹியூமன் பீயிங்ஸை தான் இங்கே வந்து இந்த ஆத்தர் சொல்கிறார். ஓகே, அண்ட் ஆல்சோ த வைஸ் கிங் சாலமன் சேஸ் ஃப்ரம் பைபிளில் வந்து சாலமன் அப்படின்ற ஒரு வைஸ் கிங் வந்து ஒரு ப்ராவர்ப்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை எழுதிக்கிறார். Yes, I'll read from the Bible. Proverbs 6 from 8th verse. I'm reading here. See here. Go to the ant, thou sluggard. Consider her ways and be wise. என்ன சொல்கிறாருன்னா, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ எறும்பு வந்து எப்படி ஞானமாக போகுது அப்படின்றத இங்கே சொல்கிறார். கோ டு தி ant thou sluggard. Sluggard means சோம்பேறி, lazy. Consider her ways and be wise, which having no guide, overseer or ruler, provideth her meat in the summer and gathereth her food in the harvest. Okay, 6, 7, 8. 8 verse. 3 verses I have read now. Now I'll also read in Tamil also. See here. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் அப்படி சொல்கிறார். ஸோ சோம்பேறிய, ஸ்லகர்ட், லேசி, அவங்கள என்ன சொல்கிறாருன்னா, யூ கோ டு தி ant அண்ட் லேர்ன் த வைஸ் வேஸ் ஆஃப் ஆண்ட்னுடைய ஞானத்தை வந்து அது எப்படி போய் தன்னுடைய ஃபுட்டை சேர்த்து வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் சம்மர் சீசனில் தனக்கு வேண்டிய சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எறும்பு சாரையாக போய்கிட்டு இருக்கும். என்னென்னலாம் ஃபுட் க்ரம்ஸ் கீழே கிடைக்குதோ, தானியங்களோ எது இருந்தாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கிட்டு அதாவது வேறு பக்கம் போகாது, பார்த்திங்கன்னா லைனாக போகும். அதுக்கு வந்து ஒரு லீடர் இருந்துக்கிட்டு ஐ கோ பை லைன், ஸ்டாண்ட் இன் கியூ சொல்கிறாரா? நோ. லைனாக வந்து அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். என்ன அதான் அந்த வின்டர் சீசன் வரும்போது அது கஷ்டப்படாது, பத்திரமா சுகமாக அதனுடைய கூட்டுக்குள்ளே இருந்துக்கூடும், அதனுடைய ஹோல்குள்ளே இருக்கும். அதுக்கு வந்து நிறைய லாட் ஆஃப் ஃபுட் இருக்கும், அதை வந்து ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன மாரல் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் சம் ஹவ் டூன் கொடுத்துக்கிறாங்க. லாஸ்ட்டு லைன் சி, லுக் ஹியர். சம் crickets have 4 legs and some have 2. That 2-legged human beings also, some human beings are also like cricket மாதிரி இருக்கிறாங்க. This fable drives home the message even for the human beings that we should indeed enjoy our happy moments but must not ignore our future. நம்ம ஹாப்பி மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணலாம், ஆனால் ஃப்யூச்சரை வந்து அலட்சியம் பண்ணக்கூடாது. Carefully planning our future is essential and significant for everyone in order to ensure one's security in future. Okay, and then another moral is given. If we become lazy and indulge in merrymaking and extravagance, we will have to pay for our actions in difficult times like the cricket. நமக்கு செய்யத்தக்கறதுக்கு திராணியாக இருக்கக்கூடிய அந்த யூத்ஃபுல் டேஸில் நம்ம வந்து மெரி மேக்கிங்காகவும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி இருந்தோம்னா, we will have to pay for our actions in difficult times like the cricket. On the contrary, if we act like the ant, we can be happy all the times. நம்ம எறும்பை போல் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சோம்னா நமக்கு வந்து ஃப்யூச்சர் சக்ஸஸாக இருக்கும். This attitude of the ant is not only an eye opener for the cricket but also for the human beings. We should not be like the cricket to ruin our future. So students, you have such precious time to seek knowledge from here and there now in your childhood days, this youthful days. If you enjoy like the cricket in playing unnecessary games and unnecessary internet games in our mobiles and some other activities, without hard work, your future will also be in a big question. Okay, so realize this. From this story, you should realize your laziness. So you utilize your youthful days to get success in future. So your future will be the brightest days. Okay, so you have to do the homework here. Look at the task here. Take your book here. See this task
1. A. Task A. Based on your understanding of the poem, read the following lines and answer the questions given below. Here 1 to see 10 questions are there. 10 questions you must learn and write, and then a paragraph. See, task C, exercise C, the first paragraph. Some crickets have 4 legs and some have 2. Elucidate this statement from the poet's point of view. This you have to 10 questions, and this paragraph you must learn and write and send it to us through the WhatsApp group. And then we'll meet you in the I'll meet you in the next video. Until then, bye. Thank you.